Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 70. எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துரும். சோ அந்த வகையில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 70. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இத பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வீடியோ போட்டுருப்போம். அதெல்லாம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோல வரக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம Instagram ஃபாலோவர்ஸ் நமக்கு Instagramல DM பண்றது தான். சோ அதனால இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஃபன்னியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறீங்கன்னா அது நமக்கு மறக்காம Instagramல DM பண்ணுங்க. இதை விட முக்கியமா நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். முடிஞ்சா உங்க அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ். சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மல்டு பாய். ககாஷி ஃபாட் ஒட்சுட்சுக்கி, சாசுகே சீல்டு ஒட்சுட்சுக்கி, பொருட்டோ கில்டு ஒட்சுட்சுக்கி, கடைசியில் இருக்கிறது தான் லெஜெண்ட். யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இவருடைய பேரை சொல்கிறேன். இவர் பேர் டெஞ்சி. ஸோ இவர் என்ன பண்ணாரு, ஒட்சுட்சுக்கி கிளான சேர்ந்த ஒருத்தர் இவர் என்ன பண்ணாரு அப்படின்றத மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம இனாட்டா பியூட்டி, ஈனோ, ரொமான்டிக், பவர்ஸ்னு வந்தால் நம்ம காவியா பவர்ஃபுல் அண்டு லாயல்னா சகுரா. பட் ஆனால் இது எல்லாமே கலந்த ஒரு கலவைனா அது நம்ம கோனன் தான். பவர்ஸ் வேணுமா பவர்ஸ் இருக்கு, பாசம் வேணுமா பாசம் இருக்கு, லாயல்ட்டி வேணுமா அதுவும் இருக்கு, ஃப்ரெண்டு கோணுனா முன்னாடி வந்து சண்டை போடணுமா அதுவும் நம்ம கோனன் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா அழகு வேணுமா அதுவுமே நம்ம கோனன் கிட்ட இருக்கு. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் இங்கு ஓட்டுவேன். அம்மா 10 years old me 100% கரெக்ட் அடி. எப்பப்பெல்லாம் டோரேமான் போடுறானுங்களோ அப்பப்பெல்லாம் நான் இந்த மாதிரி தான் டிவி முன்னாடி போய் உட்காந்துருவேன். நான் சின்ன வயசுல மோஸ்ட்டாக பார்த்த ஒரு சில கார்ட்டூன்ஸில் டோரேமானுமே ஒன்றா இருக்கும். அதுவும் இந்த டோரேமான் பாட்டுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் வரும் பார்த்தீங்களா. இந்த பிஜிஎம் கேட்டாலே போதும் டிவி முன்னாடி போய் உட்காந்துருவேன். இது டோரேமானுக்கு மட்டும் இல்லை, ஐ மீன் இந்த டெம்ப்ளேட் டோரேமானுக்கு மட்டும் செட் ஆகாது, இருக்கிற எல்லா கார்ட்டூன்ஸுக்குமே செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாக்கி சேனலில் ஸ்டார்டிங்கில் ஒரு தீம் வரும் பார்த்தீங்களா. இதே மாதிரி பென்டன் தீம் சாங்கு, சோட்டா பீம் தீம் சாங்கு, இது எல்லாத்துக்குமே இந்த டெம்ப்ளேட்டு கரெக்டாக பொருந்தும்டா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ப்ரோ, ஐ திங்க் ஐ ஃபைனலி ஃபவுண்ட் இட். மீ ஃபவுண்ட் வாட்? இது என்னன்றதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டுபிடிக்காதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு குழு கொடுக்கணும்னா இது டீமன் ஸ்லேயரில் வரக்கூடிய ஒரு பிளேஸோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? தெரியுது, நீ மூடு. தலைவங்கிட்ட, அதாவது நம்ம நருட்டோ கிட்ட நீங்கள் ஐடியாலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க, ஒன்லி ஆக்ஷன் தான். பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம நருட்டோ பிளான் பண்ணி சண்டை போட மாட்டான், சண்டை போடும்போது தான் பிளானே பண்ணுவான். மை ஃப்ரெண்டு பேரண்ட்ஸ், என் புள்ள பெங்களூரில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல. பட் வாட் ப்ரோ டூ இன் பெங்களூர்? என்ன அழகு, என்ன அழகு, ஆடாடா இதோ பாரு டபுள் அழகு. யார்கிட்ட போய் முதல்ல பேசுறதுன்னு என்னால முடிவு பண்ணவே முடியலையே. பாக்குறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்காளே. இந்த மாதிரியான சம்பவங்கள் மோஸ்ட்டாக பெங்களூரில் தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதான் இல்லை, நம்ம ஊர்லேயுமே நடக்குது. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையே பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை இங்க தான் உட்காருவேன். எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. உனக்கு என்னடா சந்தேகம்? சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க?
கூச்சமே இல்ல, வெக்கமே இல்லாம சிரிக்கிறான் பாரு. இந்த ஒரு வேலிடான கேள்வியை நம்ம சேனல்ல பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுப்பியிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது சோட்டா பீம் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டோலக்பூர் தான் ஒரு மெயின் ஊரா காமிப்பாங்க. அந்த ஊரோட ராஜா தான் நம்ம தூமகேதுன்ற மாதிரிங்க அவர் பேர். நாங்க அந்த மகாராஜா பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஆனா கண்டிப்பா தூமகேது கிடையாது. ஏன்னா தூமகேதுன்றது அந்த சயின்டிஸ்டோட நேம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிங் பேர் வந்துட்டு இந்திரவர்மா. ஸோ நம்ம இந்திரவர்மா தான் பாத்தீங்கன்னா டோலக்பூரோட மகாராஜா இருப்பாரு. பட் எந்த ஒரு சண்டை வந்தாலுமே மகாராஜா இறங்கி சண்டை போட்டதை நான் பார்த்ததில்லடா. உலக அதிசயமா ஒரு சில இடங்களில் சண்டை போட்டு இருப்பாரு. பட் அந்த சண்டையிலுமே வின் பண்ணியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. சண்டைக்கு போவாரு, தலைவன் தோத்து போயிட்டு பீம் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. யோ கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷனா நடந்துயா, நீ இந்த ஊரோட மகாராஜாயா. பட் பீம்ன்றவன் ஒரு குட்டி கொஞ்சம். ஒரு எபிசோட்ல நம்ம மகாராஜா இந்திரவர்மா இருக்காரு இல்லையா, அவருடைய பொண்ணு இந்துமதியை கடத்திட்டு போயிடுவாங்க. பட் அப்பவும் இந்த மகாராஜா என்ன பண்ணுவாருன்னா பீம் கிட்ட போயிட்டு பீம் நீ தான் பீம் எப்படியாச்சும் இந்துமதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பாரு. அந்த சீன்லாம் நான் சின்ன வயசுல பார்க்கும்போதே எனக்கு லைட்டாக டவுட் வரும். யோ நீ ஒரு மகாராஜா, உங்ககிட்ட ஒரு படியா இருக்கு, அந்த படியை கூட்டிட்டு போயிட்டு இந்துமதியை காப்பாற்றி கூட்டிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் நம்ம பீம் வந்து லட்டு சாப்பிட்டு எல்லாரும் அடிச்சு போட்டுருவானா. ஸோ அதில் அது மறைஞ்சிரும். ஸோ இந்த மகாராஜா இந்திரவர்மான்றவர் போராடி சண்டை போட்டுலாம் இந்த இடத்துக்கு வரல. அவர் ஒரு நெப்போ கிட்ட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பொண்ணாது யாருமா திமிரு போட்டு மச்சான், பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். அந்த கோட்டக்கம்மா அமைதியா. இது என்னவோ ஒரு வகையில் கரெக்டு தான்டா. ஏன்னா நம்ம நருட்டோ கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா சக்குராவை கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நருட்டோ ஷிப்புடெல்லாம் அதை லைட்டாக மாற்றிருப்பாங்கன்னு சொல்கிறத விட மாற்ற ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்காது. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. நம்ம ஆஸ்கிலாட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே வேற மாதிரி இருக்கும். பட் ஆஸ்கிலாட் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். அக்ரெசிவாக இருந்தவன் அமைதியாக மாறிடுவான், அமைதியாக இருந்தவன் பயங்கர அக்ரெசிவாக மாறிடுவான். ஏன்னா இது ஐசன் பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடினு இருக்கீங்க. ஐசன் பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி அந்த ஸ்லேட்டில் பேர்லாம் எழுதி ஃபோட்டோலாம் காமிச்சு டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, இதை வந்து பே பண்ணி தான் பண்ணுவாங்களாமா. அதாவது இதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும். ஸோ நம்ம யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவனுடைய பேர் அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம இவங்க கிட்ட கொடுத்துட்டு பே பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா எய்சனோட பேர் யார் கொடுத்துருப்பாங்க, எய்சனோட ஃபோட்டோ யார் அமுச்சு விட்டுருப்பாங்கன்றது தான் டவுட். பட் பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது. யாருக்கு தெரியும், இதுவும் நம்ம எய்சனோட பிளானில் ஒன்றா இருக்கலாம். லிஸ்ட் ஆஃப் க்ரஷஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சாசுகேவுக்கு சக்குரா, ஈனோ அண்ட் கரின் உசுமாக்கி. அடுத்து சக்குராவுக்கு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நருட்டோ அண்ட் ராக்லி. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம நருட்டோ எத்தனை பேருக்கு க்ரஷாக இருந்தானா நிறைய பேருக்கு இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரின்சஸாக தான் இருப்பாங்க. இதை பற்றி நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா பாருங்க. நம்ம நருட்டோ யாருக்கெல்லாம் க்ரஷாக இருக்கானோ அதில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரின்சஸாக தான் இருப்பாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் சக்குராவு கூட ஏதோ ஓகேன்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் சாசுகே எங்கேருந்துரா வந்தான்? சாதாரண தண்ணி அதில் என்ன அவ்வளோ பணமாக கிடைக்கும்? யோ அது சாதாரண தண்ணி இல்லையா, சிட்னியோட பாத் வாட்டரியா. இதோட அருமை தெரியாதவங்க தான் அதை சாதாரண தண்ணின்னு சொல்லுவாங்க. அண்ணா சோப்பு இருக்கா? இருக்கு. எந்த சோப்பு வேணும்? சிட்னி ஸ்வீனிஸ் பாத் வாட்டர் பிளிஸ். பாத் வாட்டரும் கிடையாது, சோப் வாட்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திறாரு கைஸ். எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. When you just finished fighting the fourth great ninja war, but now Sasuke wants to fight for some reasons. அந்த நேரத்தில் நம்ம நருட்டோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, ஒருத்த யாரா நீ இப்போதான்ற நல்லவ மாதிரி எங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுன்னு இருந்த, இப்போ டப்புன்னு ட்விஸ்ட் அடிச்சு என் கூட சண்டை போறியாடா, யாரா நீலாம்? டேய் கோபால், தேவடியா பையா, சைலண்டா இருடா. இல்ல மாமா. when it's come to story line, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாம் ஓகே தான். பட் டிராகன் பால் எப்போ அதில் வந்துச்சு? டிராகன் பால் அனிமே கோட்டு தான் பவர் சிஸ்டமில் வர மாதிரி இருக்கும், பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இட்ஸ் கம் டு ஸ்டோரி லைன் போது டிராகன் பால் எப்போ இதுக்குள்ளே வந்துச்சு? அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க. லட்டுவை யாருமே அடிச்சுக்க முடியாது.
கரெக்ட் தாங்க. நம்ம டுன்டு நாட்டியோட லட்டு பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஐ மீன் பீம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த லட்டு பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பால்லாம் ஊற்றி தான் செய்வாங்களாமா. ஸோ அதனாலேயே அதை சாப்பிட்றவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லாகவும் மாறுறாங்க. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம டுன்டு நாட்டியோட லட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாருமே தான் சாப்பிடுவாங்க. பட் எல்லாரும் கூடவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பீம் எல்லாரோடவும் பவர்ஃபுல்லாக மாறுவோம். அந்த சீன்லாம் பார்க்கும்போது தான் நம்ம பீமை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்பெஷலாக வேறு ஏதாச்சும் லட்டு கொடுக்குறாங்களான்ற டவுட் நமக்கு வருது. ஐ மீன் ஸ்பெஷலாக வேறு ஏதாச்சும் ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் அந்த லட்டில் சேர்த்து பீமுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது இன்னொரு விஷயம், நம்ம என்ன தான் டுன்டு நாட்டியோட லட்டை சாப்பிடல அப்படின்னாலுமே அந்த லட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது டீமன் ஸ்லேயரில் வரக்கூடிய ஒரு கேரக்டரா? அந்த கேரக்டரை தூக்கிட்டு போயிட்டு கீழே நருட்டோ ஷிப்புடன்னு போட்டு வச்சிருக்கீங்க. இதுக்கு தான் படிங்கடா நடிச்சுக்கிட்டேன். கேட்டிங்களா? படிடா ஒழுங்கா படிடா. நார்மல் பீப்புள் ஜஸ்ட் டேட்டூ, பட் அனிமே ஃபேன்ஸ் இது என்ன டேட்டூ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை கண்டிப்பாக யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சின்னதாக ஒரு குழு கொடுக்கணும்னா, இது ஒரு ஓல்டு மேனோட கடைசி ஒரு சில வார்த்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே அக்யூரேட்டாக இல்லை. பட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னா நம்ம காஜல் அகர்வால் சுனாடே அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அங்கேயுமே ஒரு சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குடா. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மட்டும் போயிட்டு வரீங்க. நன்றி.